ஐயோ சங்கர், என்ன சங்கர் இது? என்ன காதலிச்சிட்டு ஏன் சங்கர் ஏமாத்துற? சொல்லு சங்கர், சொல்லு. சொல்லு சங்கர். இப்படி பண்ணுது என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சங்கர் ஏமாத்திட்டான்னு சொன்ன? ஆமாங்க, சங்கர் தான் ஏமாத்திட்டான். சங்கர். ஏய், அது சங்கர் இல்ல, சரவணா. ஐயோ, அப்ப இவர் சங்கர் இல்லையா? அப்ப சங்கர் யாரு? இவர்தானா? ஐயோ சங்கர், என்ன சங்கர்? அப்ப இவர் இல்லையா? அப்ப சங்கர் யாரு? ஐயோ இவர் இல்ல. ஐயோ சங்கர், ஐயோ சங்கர், ஐயோ பூங்குடி. என்ன பூங்குடி, கரெக்டா சொல்றது இல்லையா? நான் இன்னும் ரிஹர்சல் கூட பார்க்கல, அதுக்குள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப நான் தான் கெட்ட பேர் வாங்க வேண்டியதா இருக்கு. ஐயோ, இங்க எல்லாமே தப்பா நடக்குதுப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்ற பொண்ணு இவங்க இல்லப்பா, இவங்க வேற யாரோ. வாய மூடு. பாத்தியா ஆனந்த், நான் சொன்னப்ப நீ நம்பல, இப்ப நம்புறியா? இவ இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ அப்பா, அந்த பொண்ணு சத்தியமா வந்தாப்பா, எனக்கு போன் பண்ணா, நான் வந்து பேசினேன். நீ இங்கே இரு, அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு நான் சொன்னேன். அதுக்குள்ள அந்த பொண்ணு என்ன காக்க தூக்கிட்டு போயிடுச்சா? இந்த பொண்ணு கழுகு கொண்டாந்து போட்டுச்சா? என்ன அம்புலி மாமா கதை சொல்றியா? மச்சான், எதுக்கு மச்சான் இப்படி கோவப்படுற? நிறுத்தி நிதானமா யோசிச்சா என்னன்னு தெரிஞ்சிட போது. இந்த பொண்ணை விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும். என்னங்க நீங்க, உங்க பொண்ணுக்கு பிடிக்காத கல்யாணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. அதை நிறுத்துறதுக்கு அவ ஏதோ இப்படி அப்படின்னு ஒரு பொய் சொல்றா. இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா கல்யாண வீட்டுல அசிங்கமாயிராதா? அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போங்க. அம்மா, உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, கொஞ்சம் பேசாம இருங்க. ஏய், உனக்கு மட்டும் என்ன சம்பந்தம் இருக்கா? உன்னை யாரும் இங்க கூப்பிட்டா? மண்டபத்துல இருந்து வெளியே போ. மச்சான், அந்த பொண்ணை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மையை சொல்லிடும். உண்மை தெரிஞ்சா அது கல்யாண பொண்ணுக்கு தானேங்க அசிங்கம். அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஐயோ அம்மா, அந்த பொண்ணு இந்த பொண்ணு இல்லம்மா. நீங்க உண்மை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. சரவணா, நீ கொஞ்சம் பேசாம இரு. பூங்குடி அவசரப்பட்டு பண்ண தப்ப நாமளே பெருசுபடுத்த கூடாதுப்பா. ஐயோ அம்மா, பூங்குடி மேல எந்த தப்பு இல்லம்மா. சரவணா, கொஞ்சம் பேசாம இருப்பா, நான் பேசிக்கிறேன். இங்க பாருமா, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொன்னா தப்பிச்சு போயிடலாம், இல்லைன்னா கூட போய் ஜெயில உட்கார வச்சிருவேன். ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? நடிக்க கூப்பிட்டது உங்க பொண்ணு. அப்படி பார்த்தா 2 பேரும் தானே ஜெயிலுக்கு போகணும். வர சொல்லுங்க, சேர்ந்தே போறோம். ஏய், ஆத்திரத்தை கலப்பாத. பொம்பளை புள்ள மேல கைய வைக்க கூடாதுன்னு பார்த்து பேசாம இருக்கிறேன். இந்த பாருங்க, இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம் இருனே, நானே பேசுறேன். ஆமா, இங்க பாருமா, தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன். என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாதம்மா. தயவு செஞ்சு உண்மையை சொல்லிரு. நீ எதுக்கு தேவையில்லாம இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிற? உனக்கு பணம் தானே வேணும், உனக்கு எவ்வளவு வேணுமோ நான் தரேன். ஆனா உண்மையை மட்டும் சொல்லிருமா. ஆமாமா, நான் காசுக்காக தான் நடிக்க வந்தேன். உங்க பொண்ணு சொல்லிதான் நடிக்க வந்தேன். ஐயோ சத்தியமா இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு போன் பண்ணி வர சொல்லி என்கிட்ட பேசினவங்க வேற ஒருத்தவங்க. இவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. இவங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது. இங்க ஏதோ தப்பு நடக்குதுப்பா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு பூங்குடி, நான் தான் நடிக்க வந்தேன். ஆனா நீ என்ன விட பயங்கரமா நடிக்கிற, ரொம்ப பிரமாதமா நடிக்கிற. உன் காசு வேணாம், ஒண்ணு வேணாம், என்ன ஆளை விட நான் போறேன். ஏய் நில்லு. ஏய், என்ன நீ பாட்டுக்கு வந்தா கதையெல்லாம் விட்டா கிளம்பி போறாங்கற? உங்களுக்கு என்ன, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? தாராளமா கொடுத்துக்கோங்க. நான் மண்டபத்துக்கு வெளியே தான் நிப்பேன். பேசி முடிவு பண்ணிட்டு வாங்க. ஏய், எங்க போற? ஏய், நில்லு. அதான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு போறாளே, அவளை போய் மிரட்டி உன் இஷ்டத்துக்கு பேச வைக்கலாம் நினைக்கிறியா? என்ன மச்சான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? யாரோ ஒருத்தி வந்து என்னென்னமோ கதையெல்லாம் சொல்றா, அதையெல்லாம் நம்புற? உன் பொண்ணு நம்ப மாட்டியா? உன் பொண்ணோட அவ பெருசா போயிட்டாளா உனக்கு? இதெல்லாம் எனக்கு பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. ஆனா எனக்கு இது புதுசு மாமா. மாமா, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க மாமா. உங்களை மாதிரி வசதி இல்லாம வேணா இருக்கலாம், ஏழைங்க தான். அதுக்காக எங்களை இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துவீங்களா?
நீங்க உங்க பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு எங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தீங்க. உங்க மேல இருக்க மரியாதையால நானும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். பணம் காசு இல்லைன்றதுக்காக இவ்வளவு கேவலப்படுத்தாதீங்க மாமா. உங்க யாரையும் நான் கேவலப்படுத்தல. உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும் தான் உங்க எல்லாரும் இங்க நான் கூட்டி வந்தேன். இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல. நான் கொடுத்த வாக்க என்னைக்கு மீற மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும். போதுமா? ஐயோ மாமா, உங்க முன்னாடி பேசுனது தப்புதான். இருந்தாலும் ஐயோ அப்பா, எல்லாருமே நடிக்கிறாங்கப்பா. சத்தியமா நான் சொன்னது உண்மை. ஏய்! என்னங்க? இன்னும் எத்தனை சத்தியம் தாண்டி பண்ணுவ? சத்தியம் உனக்கு சாதாரணமா போச்சுல்ல? சத்தியம் 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 உனக்கு மூச்சு விடுற மாதிரி இல்ல? எப்ப நீ இந்த அளவுக்கு வந்துட்டியோ இதுக்கு மேல நீ என்ன வேணா பண்ணுவல்ல? ஐயோ அப்பா, எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலப்பா. எனக்கு புரியுது. இதெல்லாம் நீ எதுக்கு பண்றேன்னு எனக்கு புரியுது. இந்த சரவணன் பயல நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக தானே எவ்வளவு பண்ணிட்டு இருக்க? ஐயோ கடவுளே, இல்லப்பா. நீங்க யார வேணாலும் சொல்லுங்க, யார வேணா கை காட்டுங்க, அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நான் சொன்ன அத்தனையுமே உண்மைப்பா, அத நம்புங்க. உண்மை என்ன நிரூபிக்க வேண்டியதானே? அதுக்காக தான்ப்பா உங்களை தனியா கூப்பிட்டேன். இவ்ளோ பேர் வந்ததை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போயிட்டாலோ என்னவோ தெரியல. அந்த பொண்ணு பயந்து போயிட்டான்னா அப்ப இந்த பொண்ணு யாரு? ஐயோ இது எல்லாமே நாடகம்ப்பா. யார் நடத்துற நாடகம்? அம்மா, உங்களை கையை எடுத்து கும்புறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்னங்க, அவதான் அந்த பொண்ணை பார்த்தேன், பேசினேன், அவ வேறேன்னு சொல்றாளங்க. அதுக்காக உன் பொண்ணு பேச்ச கேட்டு கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா? அவதான் நீங்க யாரு சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாள். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு மச்சான். பூங்குடி சொன்னது பொய்ன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருவ. உண்மைன்னு தெரிஞ்சா அப்ப என்ன பண்ணுவ? அப்ப எல்லாத்தையும் மாத்திர முடியுமா? சரி, நீ சொல்ற மாதிரி அதை என்னால மாத்த முடியாதுதான். நீ சொல்ற மாதிரி கல்யாணத்தை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இந்த பையன் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா ஏற்கனவே இவனை அவமானப்படுத்திட்டு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பண்றது? அப்பா, காலையில வரைக்கும் டைம் இருக்குல்லப்பா, அதுக்குள்ள அந்த பொண்ணு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்ப்பா. ஓ, கல்யாண மண்டபத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு திட்டம் போட்டுட்டேன் அதானே? ஐயோ இல்லப்பா, நான் மண்டபத்தை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்ப்பா. அப்புறம் எப்படி அந்த பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுவ? கண்டிப்பா நான் கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்ப்பா, என்ன நம்புங்கப்பா. அப்படியா? சரி, கொண்டு வந்து நிறுத்து. நான் என்னமோ உலக மகா கெட்டவன் மாதிரியும், நீ என்னமோ அந்த உலகத்திலே புனிதவதி மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க.